கவிதை படித்தல் என்பது கதை போல கட்டுரை போல வாசிப்பது அல்ல. ஒரு கவிஞன் எழுத்து மூலம் படைத்ததை ஒலி மூலம் திரும்ப படைத்தல்தான் படைத்தல் ஆகும். ஆகவே இது படித்தல் என்பதை விட படைத்தல் என்பதே பொருத்தமாகும். இந்த கவிதை ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை எப்படி உணர்ந்தான் என்பதை எடுத்துக்காட்டுறது. இதை உணர இரண்டு திறன்கள் வேண்டும். முதலிலே பாட்டில் வரும் பாரதிதாசனை புரிய வேண்டும். பின்னர் அவரை சொல்லும் எல்லோரை உணர வேண்டும். இதை கேளுங்கள். பாரதிதாசன் கவிதைகளில் என்ன உண்டு? எல்லோர் இப்படி இருக்கிறது என்கிறார். பாரதிதாசன் புரட்சி கவிஞர். கடுமையாக எழுதுவார், புயல் போல சீருவார், தென்றலாகவும் குளிர்வார், கனிவாக சொல்வார். இதை மனத்தில் கொண்டு படைக்கும், இதை மனத்தில் கொண்டு கவிதையை அணுக வேண்டும். முதலிலே பாட்டில் வரும் சில அரும் சொற்களின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆடி என்பது கண்ணாடி, விரைமலர் என்றால் மனமுள்ள மலர், விரல் என்றால் வீரம், மறவர் வீரர், வேட்டு எக்கம் என்பது துப்பாக்கி, அகப்பாட்டு என்பது அன்பு முதலியவற்றை பாடுவது, புறப்பாட்டு என்பது வீரத்தை பற்றி பாடுவது. அருவி என வீழ்ந்து வரும் தெளிநதியாய் ஓடும், ஆடியன உருக்காட்டும் குளம்போல தோன்றும். ஆடியன உருக்காட்டும் குளம்போல தோன்றும். சிறிவிலங்கு பேராழி அலையார்ப்பு கேட்கும். சிறிவிலங்கு பேராழி அலையார்ப்பு கேட்கும். தெளிவானாய் தான் தோன்றும் இடியிடித்து காட்டும். தெளிவானாய் தான் தோன்றும் இடியிடித்து காட்டும். பெரும்புயலும் சீறி வரும், பெரும்புயலும் சீறி வரும். பின் ஒரு கால் மாறி பின்னி உடல் உளம் ஈர்த்து தென்றல் நடை போடும், தென்றல் நடை போடும். விரைமலர்கள் இடக்கமிழம் நிறைந்த தமிழ் சோலை, பிரிந்தனவே பாவேந்தன் சொரிந்ததன விந்தை. விரிந்தனவே பாவேந்தன் சொரிந்ததன விந்தை. என்ன விந்தை? பாவே விரிந்ததன பாவேந்தன் சொரிந்ததென்ன விந்தை. விடுதலையின் பெரும்புரட்சி வேட்கை ஒலி கேட்கும். விடுதலையின் பெரும்புரட்சி வேட்கை ஒலி கேட்கும். விரல் மறவன் பகை புலத்து வாழ் சுழற்றி ஈர்க்கும். விரல் மறவன் பகை புலத்து வாழ் சுழற்றி ஈர்க்கும். சுடுவதிலே சுடுவதிலே வேட்டைக்கும் பின்தங்கி போக, சுடுவதிலே வேட்டைக்கும் பின்தங்கி போக, தொலை வறக்கும் ஏவுகணை முன்முயங்கி பாயும். கெடுதல் என்னும் பிளவுகளும் அடிமை உணர்வு அனைத்தும் கேடாகாது இருள் இடிக்க பருதி ஒளி வேயும். அடடாவோ பாவேந்தன் தமிழ் களிறு போலும். அடடாவோ பாவேந்தன் தமிழ் களிறு போலும். அகப்பாட்டும் புறப்பாட்டும் யார் பாடக்கூடும்? அகப்பாட்டும் புறப்பாட்டும் யார் பாடக்கூடும்? இப்பொழுது முகங்கள் என்ற கவிதையை பார்ப்போம். இது உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கவிதை. பல்வகைப்பட்ட மனிதர்களின் போக்குகளை, ஒழுங்குகளை, குணங்கள், பல்வகைப்பட்ட மனிதர்களின் போக்குகளை, குணங்களை அவர்களின் முகங்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதை கவிஞர் இக்பால் இந்த கவிதையிலே சொல்லுகிறார்.
முதலிலே கவிதையில் வரும் சில அரு சொற்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ளுங்கள். சுடர் முகங்கள், ஒளி வீசுகின்ற முகங்கள். சாதனை, அரும் செயல், மிகப்பெரிய செயல் எனலாம். மதிமுகங்கள், ஒளி வீசுகின்ற முகங்கள். இனி கவிதையை கேளுங்கள். சோதனையின் மத்தியிலும் உறுதி காட்டும் சோராத மனிதர்க்கு சுடர் முகங்கள். சோதனையின் மத்தியிலும் உறுதி காட்டும் சோராத மாந்தற்கு சுடர் முகங்கள். வேதனையின் இடையிலும் புன்னகைக்கும், வேதனையின் இடையிலும் புன்னகைக்கும் வீரர்க்கு வங்காத ஒளிமுகங்கள். வீரர்க்கு மங்காத ஒளிமுகங்கள். சாதனைகள் பல புரிந்தும் அடக்கம் பேணும். சாதனைகள் பல புரிந்தும் அடக்கம் பேணும் சான்றோர்க்கு வற்றாத அருள்முகங்கள். சான்றோர்க்கு வற்றாத அருள்முகங்கள். போதனைகள் பல நல்கும் பூமி மீது பொறுமையினால் பெருமை பெறும் புகழ் முகங்கள். பொறுமையினால் பெருமை பெறும் புகழ் முகங்கள். குழந்தைகள் உலகிற்கு புதுமுகங்கள். குழந்தைகள் உலகிற்கு புதுமுகங்கள். குடும்பங்கள் செய்து வைத்த அறிமுகங்கள். குடும்பங்கள் செய்து வைத்த அறிமுகங்கள். பழக வரும் நம்மோடு பல முகங்கள். பழக வரும் நம்மோடு பல முகங்கள். பார்த்தவுடன் புரிவதில்லை நறிமுகங்கள். பார்த்தவுடன் புரிவதில்லை நறிமுகங்கள். ஒழுக்கமுள்ள பெரியோர்க்கு மதிமுகங்கள். ஒழுக்கமுள்ள பெரியோர்க்கு மதிமுகங்கள். உதவி செய்யும் நல்லவர்க்கு மலர் முகங்கள். உதவி செய்யும் நல்லவர்க்கு மலர் முகங்கள். விழிப்பாக செயல்புரியும் சில முகங்கள். விழிப்பாக செயல்புரியும் சில முகங்கள். வெற்றி பெறும் சிந்தனையின் அடையாளம். அவர்கள் வெற்றி பெறும் சிந்தனையின் அடையாளங்கள். முகவரியை மறப்பதற்கு மருந்து தேடி வயதாகிவிட்டவர்கள் முகவரியை மறப்பதற்கு மருந்து தேடி முதுமையிலும் திண்டாடும் சில முகங்கள். முதுமையிலும் திண்டாடும் சில முகங்கள். முகவரிகள் இல்லாத கடிதம் போல அது போய் சேராது இல்லையா? முகவரிகள் இல்லாத கடிதம் போல மூலையிலே முடங்கிவிடும் பல முகங்கள். அப்படியே இப்போ முடங்கிடும். மூலையிலேயே முடங்கிவிடும் பல முகங்கள். முகவரிகள் விழும் முன்னால் அப்படின்னா இந்த உயிர் போகிறதுக்கு முன்னால் முகவரிகள் விழும் முன்னால் மரணத்தாலே முகவரியை இழந்துவிடும் சில முகங்கள். முகவரியை இழந்துவிடும் சில முகங்கள். முகவரிகள் மரணத்தை நினைவுறுத்த முதுமை தாய் வரைகின்ற முன்னுரைகள். முதுமை தாயாக்கிறார். முதுமை தாய் வரைகின்ற முன்னுரைகள். இப்பொழுது இயற்பாடம் என்ற தலைப்பு கொண்ட கவிதையை பார்ப்போம். இது இயற்கையின் அழகை எடுத்துக் கூறும் கவிதையாகும். இந்த கவிதையில் வரும் சில அருஞ்சொற்களின் பொருளை புரிந்து கொள்வோம். சிந்து கவி என்பது ஓசை நயமிக்க கவிதை. அரைகுறை என்றுலகார்ப்பு என்பதை அரைகுறை என்று உலகை ஆர்ப்பு என்று பிரித்து படிக்க வேண்டும். இன்னும் சில அருஞ்சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும். பசிய என்றால் பசுமையான என்று பொருள். பனிமலை என்றால் குளிர்ச்சி பொருந்திய மலை என்பது பொருள். உயிர் அயர்வை என்பது உடம்பு உற்ற சோர்வை என்று பொருளாகும். ஓங்கு ஒலி நீர் உயர்ந்து ஓங்கி எழுகின்ற ஒலி. ஓங்கு ஒலி நீர் என்பது ஓங்கி எழுகின்ற ஒலி.
இவன் உணர்த்தும் இங்கே சொல்லப்படுகின்ற இவன் என்பது மூன்று சுழி, இவன் என்பது இங்கே என்று கொள்ளலாம். இந்த குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். கவிதையை கேளுங்கள். தெங்கு தமிழ் இசையெழுப்பிச் சிந்து கவி பாடும் தென்றல் மெல்ல வந்து வந்து திரையை நுனியில் ஆடும் பெண்பாங்கின் நளிதமென பின்னி அலை போடும் பிழை பொறுக்கா உள்ளமென கரை தழுவி மீளும் அணி அணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு, அணி அணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு, அரை குறை என்று உலக ஆர்ப்பை அறிவுறுத்தும் பழகு. அணி அணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு, அரைகுறை என்று உலகார்ப்பை அறிவுறுத்தும் பழகு. மணிமணியாய் தன்னகத்தே மாவளங்கள் பெற்று மாண்புணர்ந்த பேருளம்போல் மறைமொழியில் சுட்டும். மணிமணியாய் தன்னகத்தே மாவளங்கள் பெற்றும் மாண்புணர்த்த பேருளம்போல் மறைமொழியில் சுட்டும். பசிய எழில் படர்பொழிலாய் பார்ப்பவர்கள் இருக்கும் பனிமலையில் முகில் தழுவி பாலமுதம் பார்க்கும். ஒசிய வரும் பூங்காற்றோ உயிர் அயற்பை போக்கும். ஒப்புவமே யாதனவே ஓங்கு ஒலி நீர் கேட்கும். இடி இடிக்கும் மேளமென மின்னல் நடம் புரியும். இடையிடையே கடல் எழுந்து ஆரிப்பாய் விரியும். இடி இடிக்கும் மேளமென மின்னல் நடை புரியும். இடையிடையே கடல் எழுந்த ஆர்ப்பரிப்பாய் விரியும். நெடுமரங்கள் தலையசைத்து நெகிழ்ச்சியில் இழியும். நினைவிழந்த முகில் கிளர்ந்து நிலங்குளிர பொழியும். இயற்கை என்னை கொஞ்சி மகிழ்ந்திடும் உயிர்ப்பு கூடம் இனிமை நரும் இனிமை என இவன் உணர்த்தும் பாடும். கையில் எழுதி வைத்தல் போல் கடல் மெழுகியாடும். கண்டு வந்த உளமேலும் கண்டு வந்து சூழும். கண்டு வந்த உளமேலும் கண்டு வந்து சூழும்.